ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட் யூ நீட் டு ஹியர் நவ். இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான மெசேஜ் வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹவ் ஷோன் மீ லைக் இந்த பாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு லைக் கார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்தனால லைக் பீப்புள் ஆர் ஷோயிங் ஸோ மச் லவ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் அனிதா. I'm a tarot reader. கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 சைடில் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து வரும். ஸோ அது வாட்ஸ்அப் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து கொடுப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து சார்ஜபிள். அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரல் ரீடிங்குன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ரெசனேட் ஆகாமையும் வந்து போகலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து எடுக்கிற அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்காக 2022க்கான ப்ரெடிக்ஷன், அதாவது டாரஸ், லிப்ரா, லியோ, சாஜிடேரியஸ் அவங்க மாதிரின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். 2022க்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதோட இதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் எப்பவுமே 3 கிறிஸ்டலை வச்சு நான் வந்து பண்ணுவேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கிறிஸ்டல் காட்டிடுவேன். நீங்கள் அதை பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அது கிறிஸ்டல் 1, கிறிஸ்டல் 2, கிறிஸ்டல் 3ன்னு சொல்லிட்டு அதோட டைம் ஸ்லாட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. நம்ம இப்போ வந்து கிறிஸ்டல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து போய்க்கலாம். எப்பயுமே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி அ கைடன்ஸ். ஓகே, ஹாய் கைஸ். ஸோ நான் வந்து காட்டுற கிறிஸ்டல் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல் இதுதான் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுன்றதை கண்ணை மூடி வந்துட்டு எந்த கிறிஸ்டல் செலக்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல டக்குன்னு வந்து காமிச்சிடும். இன்ட்யூஷன் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வந்து காமிக்கும். பட் உங்களுக்கான என்ன கிறிஸ்டல்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத வந்து நான் வந்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, ஷோ மீ த ஓவரால் எனர்ஜி ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல். ஷோ மீ த ஓவரால் எனர்ஜி ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல். உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட் ஆஃப் காம்படிஷனுங்க, நிறைய காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. போட்டிகள், பொறாமைகள் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயேவா, இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இல்லை அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, கான்ஃப்ளிக்ட் நிறையா, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஒத்து போகாமல் வந்து போகிறது, சண்டை வர்றது, ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லைன்னா கொலீக்ஸ்குள்ளே நிறைய, அதாவது வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒத்து போகாத ஒரு விஷயம், நீங்கள் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து வருது. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய லைக் இந்த கார்ட்ஸை பாருங்களேன், இதை பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ வில் கெட் அன் ஐடியா லைக் எப்படி வந்து மாறி மாறி வந்து ஃபைட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. அடிச்சுக்கல அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம இதுக்கு எதுக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணலாம். why the 5 of wands is here, why the 5 of wands is here, why the 5 of wands is here. ஓகே, கம்யூனிகேஷனில் பெரிய பிரச்சனைங்க. ஓகே, லைக் ஐதர் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி நீங்கள் ரொம்ப ஒரு லைக் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். லைக் இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயத்தில் ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப உண்மையாக வந்து இருந்திருக்கலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஏதாவது நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்காமல் வந்து போயிருக்கலாம். அதனாலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய பேருக்கு. நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பீப்புள் மற்றவங்களுக்கு வந்து பெருசாக வந்து சந்தோஷம் கிடையாது உங்களுடைய முன்னேற்றத்துலேயோ, இல்லை வந்து உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு விஷயத்துலையோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீப்புளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் ஹாப்பி, தே ஆர் நாட் ஹாப்பி அபவுட் யுவர் இது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா வந்து சொல்லணும். ஸோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்குறச்சு யூ ஆர் என்ஜாயிங். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தது இது பண்ணுறது. பட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய காம்படிஷன், பாலிட்டிக்ஸ்
அந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிட்டு நீங்கள் வந்து தவிக்கிறீங்க அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே கூட பாலிடிக்ஸ் வந்து நடக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, நம்ம வந்து அடுத்து என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் ஷோ? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் ஷோ? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் ஷோ? ஓகே, லைக் நீ சி நீங்கள் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்து உங்களுடைய இதுக்காக வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எதையோ நினச்சி வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லைன்னா ஒரு பழைய விஷயத்த நினச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலைப்படுறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு இங்கே வந்து தோணுது. லைக் அது என்ன அப்படின்றத வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் லைக் இருக்கிறதோ இது இருந்த ஒரு விஷயத்துக்காகவோ இல்லைன்னா ஒரு இழந்த ஒரு விஷயத்துக்காகவோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் நீங்கள் ரொம்ப ரெக்ரெட் ஆகுறீங்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வந்து கிளியர் கட்டாக வந்து தெரியுது. ஏன்னா சாரி, என் கார்ட்ஸ் கீழே வந்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகிடும். எனக்கு என் கார்ட்ஸ் வந்து கூட எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து பண்ணும். என் கூட விளையாடுதோ என்னமோ. ஓகே, ஸோ நான் வந்து டைவர்ட் பண்ண விரும்பல. ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் வந்து இருக்குது. பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சோகமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். வை த 5 ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர்? வை த 5 ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர்? வை த 5 ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர்? கம்யூனிகேஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காமல் வந்து இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுடைய க்ரோத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுடைய கவலைகள் வந்து நிறையா இருக்குது. நான் உழைக்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் என்னோட கஷ்டப்பட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பர்சனலாக நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். லைக் இது வந்து ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை வந்து ரொம்ப விரும்பின ஒரு விஷயம், நல்லா வரும்னு நினச்ச விஷயத்த அதை விட்டுட்டு நீங்கள் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கூட இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அது வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, யா. What's a message you want to show? What is a message you want to show? I feel like you want to take a chance. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் இந்த முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. யூ ஹேவ் ஒரு ஃபர்மாகவே நீங்கள் ஒரு டெசிஷன் வந்து எடுத்துட்டீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. நான் சொல்லலை லைக் லைக் ரொம்ப தைரியமாக ரொம்ப போல்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எதுக்கு கீழே கீழே பார்க்குறேன்னா ஒரு காடை காணும் அதை தான் தெரியும். இங்கே இருக்குது சாரி. லைக் ரொம்ப ஃபர்மாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஓகே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நீங்கள் வளர்த்துட்டு சில டெசிஷன்ஸும் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க. சில பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் என்ன வந்தாலும் திஸ் இஸ் வாட் இட் இஸ், இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரியுது. அது என்னென்னு கிளாரிஃபை பண்ணலாம். வை த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர்? வை த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர்? வை த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர்? Knight of Swords, King of Cups, Three of Swords. I feel like one நிமிஷம். Is there any third party involved in this relationship? Is there any third party involved in this relationship? இல்லை,
நான் கூட ஏதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தேன். பட் நோ, ஐ ஃபீல் லைக் என்ன மாதிரினா வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பர்சனோ, ஏதோ ஒரு சிச்சுவேஷனோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இட் கீப்ஸ் ஆன் இன் த நேம் ஆஃப் லவ், இன் த நேம் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இன் த நேம் ஆஃப் எமோஷன், இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன்ன்ற பேரில் உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திகிட்டே வந்து இருக்குது அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து நல்லா போகும் அப்படின்ற ஒரு நினச்ச விஷயம் நான் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து போகலை. அதுவே உங்களை வந்து கஷ்டப்படுத்துது. இன்னும் இந்த நேம் ஆஃப் லவ் எப்படி சொல்கிறது, பேஷனேட்டான ஒரு ரஃப், எப்படி சொல்கிறது, அர்ஜுன் ரெட்டியில் படத்தில் வர லவ் மாதிரி நினைக்கிறேன். பட் அதை விட இது கொஞ்சம் ரஃப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியுது. எஸ், ஃபர்மாக வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, அதுக்கான டெசிஷனும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகே, அடுத்து என்ன மெசேஜ் அப்படின்றதும் வந்து பார்ப்போம். லைக் சம்டைம்ஸ் யூ ஃபீல் லைக் கிவ் அப் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கூட உங்களுக்கு தோணும். எதை நோக்கி நீங்கள் வந்து ஓடுறீங்களோ, எதை நோக்கி வந்து நீங்கள் வந்து கவலைப்படுறீங்களோ, முடிவெடுக்கணும்னு வந்து நினைக்கிறீங்களோ, ஏன்னோ உங்களை வந்து ரொம்ப டயர்ட் ஆக்குது, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆக்குது அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். வைதநாயனம் ஒன்ஸ் இஸ் யூ, வைதநாயனம் ஒன்ஸ் இஸ் யூ, வைதநாயனம் ஒன்ஸ் இஸ் யூ. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக, இல்லைன்னா மணி ரிலேட்டடாக, இல்லைன்னா வந்து லவ் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. திஸ் லவ் ஆர் திஸ் ரிலேஷன்ஷிப், திஸ் எமோஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ் கீப்பிங் யூ ஐசோலேட்டட். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று வந்து இங்கே வந்து வந்து கிடைக்கல. லைக் அந்த பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் கீப்ஸ் ஆன் லைக் லைக் கீப் ஆன் லவ் இந்த நேம் ஆஃப் லவ்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீப்ஸ் யூ டார்ச்சரிங்னு வந்து சொல்லலாம், கீப்ஸ் யூ சஃபரிங் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் யூ ஃபீல் என்னால் எடுத்துக்க முடியல, எனக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. லைக் எஸ் எஸ், நம்ம வந்து அப்படி தான் வந்து சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஸ்டார்டட், நீங்கள் வந்து செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், நீங்கள் உங்கள் மேலே என்ன இது பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்படுத்தினது உங்களுக்கு இந்த நேம் ஆஃப் லவ்னால தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் இட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு வந்து பார்க்குறச்ச நீங்கள் மணி ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து மணி கிடச்சிடும், இன்னொரு புஷ் மட்டும் கொடுங்க. பட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறச்ச யூ ஃபீல் ரொம்ப ஐசோலேட் ஆகிட்டீங்க. அந்த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா தன் மேலே அப்படின்ற ஒரு அக்கறை, தன் மேலே அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ யூனிவர்ஸோட கால் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஃபார் த சிச்சுவேஷன்? What is the universe call for the situation? What is the universe call on the situation? Universe call on the situation. Please show me the 3 cards. கம்யூனிகேஷனில் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. யூனிவர்ஸோட கால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா Eight of Swords, Page of Wands and the Magician. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த இதை தாண்டி வந்து வந்துட்டீங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து பண்ணாதீங்க. லைக் நீங்கள் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கீங்க. இப்போ பண்ண தப்பை திருப்பி வந்து யாராவது வந்து இப்போ எமோஷ்னலாக வந்து உங்ககிட்ட பழகுறாங்கன்னா திருப்பி வந்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகே, லைக் நீங்கள் வந்து இன்னும் புதுசாக வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ சான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்குது. ஸோ அதை நல்லபடியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் பயப்படாதீங்க. அது பயப்படணுன்ற அவசியமே வந்து கிடையாது. உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பயமுறுத்தலாம், ஃபியர், ஆங்ஸைட்டி அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஏதோ
எஸ். இதுதான் மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் லோ. ஸோ தேவையில்லாமல் ஏதோ விஷயத்த நினச்சி வந்து லைக் இன்னும் உங்களே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்படுத்திக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. எஸ், நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய ஐசோலேட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த நேம் ஆஃப் லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் வந்து இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் நிறைய பீப்புள் வந்து அதை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. இல்லை அப்படின்னு வந்து பார்க்குறச்ச லைக் இன்னும் இனிமேல் நம்ம மேலே வந்து நம்ம வந்து அக்கறை செலுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஸோ மச் லவ் அங்கே கொடுக்குறத விட நம்ம மேலே வந்து லவ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதை வந்து நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து வந்து எதுவுமே வந்து ஏன்னா உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களோட இது அடுத்தவங்க மேலே வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்றதை வந்து பார்த்துக்கோங்க. என்ன மிஸ்டேக் வந்து பண்ணோம், இனிமேல் எது தவறு பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப மேனிஃபெஸ்ட் ரொம்ப ப்ரேயர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இட் மீன்ஸ் அ லாட். செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் கிறிஸ்டல் வந்துட்டு லைக் உங்களோட ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து என்ன மெசேஜ் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் பாருங்களேன், 10 of wands. ஓகே, இட்ஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் பேர்டன். ஏதோ ரொம்ப பேர்டனாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப மென்டல் ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களுடைய சக்திக்கு மீறின சில விஷயங்கள் வந்து நீங்கள் தோளுக்கு மேலே எடுத்துக்கு போட்டுக்கிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியுது. ஐ ஃபீல் லைக் யூ ஹவ் டேக்கன் ஓவர் பேர்டன் எடுத்துக்கிட்டீங்க, ஓவர் பேர்டனாக வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ அது என்னன்றதை பொறுத்திருந்து நம்ம வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நோக்கி உங்களுடைய பயணம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. அது என்னன்னு வந்து தெரியல. லைக் உங்களோட எனர்ஜி ஒரு விஷயத்தை நோக்கி லைக் இன்னும் லைக் அதோட நல்லது கெட்டது வந்து தெரியாமல் லைக் ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்கீங்களோன்னு வந்து தோணும். ரொம்ப இம்பல்சிவாக வந்து இருக்கீங்க. ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க. பட் அதோட நல்லது கெட்டது என்னன்னு தெரியாமல் லைக் உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு வந்து தெரியுது. அப்புறம் அதை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு இது வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால லைக் இன்னும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிங் ஆஃப் பென்டகிள்ஸ். ஓகே, லைக் ஒரு மணி வைஸ் பார்க்கும்போது இது வைஸ் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஃபர்தராக என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, why the 10 of wands is here. ஓவரால் எனர்ஜி என்ன, எதுக்கு அந்த ஓவரால் எனர்ஜி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, why the 10 of wands is here, why the 10 of wands is here. சம் டவர் மூமெண்ட்டுங்க. ஐயோ, ஏதோ லைக் குட் பி லைக் ஏதோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட், லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டு பொறுப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு கமிட்மெண்ட், அதாவது கமிட்மெண்ட்னா லவ்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு கமிட்டடாக ஒரு விஷயத்தில் வந்து இருப்போம்ல, அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அதை வந்துட்டு உங்களால் வந்து தாங்கிக்க முடியல. மேபி ஐ ஃபீல் லைக் சம் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹைடிங். உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். லைக் லைக் மற்றவங்கள தாண்டி வந்து நம்ம வந்து இப்படி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோன்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை விட்டு எஸ்கேப் ஆகணுன்னு வந்து நினைக்கிறீங்களோ, இல்லை வந்து ஏன்னா உங்கள் மேலே வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னே வந்து நான் வந்து சொல்வேன். இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து கூட இருக்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். இல்லைன்னா 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா கூட வந்து இருக்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கூட இருக்கலாம். இப்போது முன்னாடி எப்பயுமே என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம் கேமரா, அதனால் அதை பார்த்தே வந்து பேசுவேன். இப்போ கேமரா வந்து பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன், அதோட குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால்
எங்கேயோ வந்து பார்த்து பேசிக்கிட்டே வந்து இருக்கேன். ஓகே. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறச்ச மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக வந்து இருக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு 2 பேர் சேர்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஃபர்தராக வந்து என்ன மெசேஜ் தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே. Why the Knight of Swords is here? Why the Knight of Swords is here? ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. லைக் ஸ்ட்ரென்த், ஏஸ் ஆஃப் வான்ஸ் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு லைக் அதோட தவறுகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இறங்க போகிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இந்த பேர்டனும் உங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைமும் வந்து இல்லை. சில விஷயத்த உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கணும், சில விஷயத்த வந்து நான் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சி நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுறீங்களான்னு எனக்கு வந்து தெரில. பட் ஐ ஃபீல் லைக் உங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய எமோஷன்ஸும் அன்கண்ட்ரோலபிளில் வந்து இருக்குது அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எவ்வளோ அன்கண்ட்ரோலபிளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பையன் வந்து போகிறாருன்னு வந்து பாருங்கள். லைக் போனால் முடிச்சுட்டு அந்த போன காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் போனால் அங்கே ஒரு காரியம் பண்ண போகிறோன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதோட நல்லது கெட்டது என்னன்னு தெரியும், அலசி ஆராய்ஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் இருக்கணும். அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இது வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து இல்லை. லைக் ஐ வாண்ட் டு டேக் பவர். சில பேர் வந்து அந்த பவர் எடுத்துக்கணும்னு வந்து நினைக்கலாமா, இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் எஸ். ஸோ 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா குட் பி ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஓடி இருந்திருக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறதால இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் நேமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் லைக் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடாமல் லைக் போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு பர்சன் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் கூட வந்து பண்ணலாம். சான்சஸ் ஆர் தேர். அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்னன்றது ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அதே தான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த சேரியட் அண்ட் த 10 ஆஃப் வான்ஸ். ஓகே. நீங்கள் தான் இந்த இந்த லைக் வேறு யாரெல்லாம் வந்து கிடையாது, நீங்களே தான் இந்த மாதிரி பண்ணிங்கள்ல. அது பண்ணதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக வந்துருக்கு. நீங்கள் பண்ணுற விஷயங்களாகட்டும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வந்து பண்ணணும். அந்த நிறுத்தி நிதானம் அந்த பேஷன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து கிடையாது. நீங்களா தூக்கி எல்லா விஷயத்தையும் வந்து ஓகே 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 நான் அப்படின்னு வந்து பண்ணிக்கிட்டதுனால இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்டனாக வந்து அமைஞ்சிருச்சு. லைக் எல்லாமே அன்கண்ட்ரோலபிளாக வந்து உங்களை வந்து சுச்சுவேஷன் வந்து தாண்டி போயிடுச்சு. நீங்கள் நினச்சிங்க இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், இது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேர்டன் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இது வந்து எதை கிளாரிஃபை பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நல்லா இருந்தும் லைக் ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருந்தும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஹாப்பி. லைக் லைக் நிறைய பெயின்ஸ் வந்து சஃபர் ஆகுறீங்க. நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கோ த்ரூ வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க. லைக் ஹீலிங்கும் வந்து பண்ணுறீங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட சில விஷயங்கள் வந்து பண்ணி எல்லாமே தப்பாக வந்து முடிஞ்சதுனால
இப்போ என்ன பண்ணுறதுனே அப்படின்னு வந்து தெரியலை அப்படின்ற ஒரு நிலமை வந்து ஆயிடுச்சு. லைக் நீங்கள் ஒரு நல்லா இருந்த நிலமையை நீங்களே வந்து லைக் நீங்கள் கொஞ்சம் நீங்களாக வந்து தவறு பண்ணிட்டீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. உங்கள் மேலே வந்து இந்த ஓவர் பர்டன் எடுத்து போட்டுக்கிட்டீங்களோன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. குட் பி லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக வந்து கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம் சொல்கிறேன். உங்களுடைய உணர்ச்சி வசம், உங்களுடைய இம்பல்சிவ்னஸ் தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களை கொண்டு வந்துருச்சு. யா ஸோ நமக்கு வந்து இங்கே யூனிவர்ஸோட கால் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். when it comes to மணியோ இல்லை when it comes to ரிலேஷன்ஷிப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐதர் யூ இல்லைன்னா உங்களுடைய பர்சன் ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணுறீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து லீடாகி வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே லைக் நான் தான் எல்லாமே, நான் தான் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டனால தான் நான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்க்குறச்ச ஒரு நிமிஷம் எங்கேயோ 7 hours வாட்ஸ்அப் பார்த்தேனே இங்கே தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் விட்டு நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. ஓகே நீங்கள் எல்லாமே வந்து குயிக்காக வந்து பண்ணணும்னு வந்து நினச்சிங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்லோவாக போடுற அந்த இதுவே அந்த நிறுத்தி நிதானம் அப்படின்றதே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த நிறுத்தி போகிறது, நிதானமாக போகிறது அப்படின்ற பேச்சுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் கொடுக்காமல் விட்டுட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் சஃபரிங் அ லாட். ஓகே நான் தான் எல்லாமே அப்படின்னு வந்து இது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது நீங்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பார்ட்னராக வந்து கூட இருக்கலாம், யார் வேணாலும் வந்து இருக்கலாம். அதனால சஃபர் ஆகிறது ஒரு பர்சன் தான். அது நீங்களோ இல்லை உங்களுடைய பார்ட்னரான்னு வந்து எனக்கு வந்து தெரியல. பட் சம்படி இல்லைனோ நீங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டீங்க, இல்லைன்னா அடுத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களே உங்களை வந்து நீங்கள் ஏமாற்றிக்கிட்டீங்க. சில விஷயங்கள் இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா குயிக்காக எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்களே உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. கிளாரிஃபை வந்து பண்ணலாம். ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக வந்து போயிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காது உங்களோட விஷயம். ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் ஒன்லி நீங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து கோத்ரூ வந்து பண்ணி அந்த பேர்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நிறையா இருக்குது. இப்போ பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கஷ்டப்படுறீங்க. இஃப் ஃபீல் லைக் யூ அந்த ஹாப்பினஸே வந்து தொலைச்சிட்டோமோ அப்படின்ற ஃபீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸோட கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு புது டைரெக்ஷனை வந்து நோக்கி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட பணம் விஷயமாகட்டும் எந்த விஷயமும் வந்து ஆகட்டும் குயிக்காக இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில்
ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காசு பணம் ஆகட்டும், உங்களுக்கு நல்லா வந்து அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, உணர்ச்சி வசப்படாதீங்க, பொறுமையாக வந்து இருங்க, திங்ஸ் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து கேமராவே நான் வந்து பார்க்கல, ஏன்னா எப்பவுமே ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு விட்டுப்பேன். நான் இன்றைக்கி வந்து பேக் கேமராவில் வந்து வச்சு எடுக்கிறேன். ஸோ அதனால் ஃபேஸ் பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன். ஹாய், தேர்ட் கொஸ்டின் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு என்னன்னு தெரியல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். மேக்கப்லாம் போட்டு அந்த டயர்ட்னஸ் தெரியாத மாதிரி இருக்குது. பட் ஐ ஃபீல் வெரி மச் டயர்ட். நான் ஒரு விஷயம் வந்து நியூவாக பண்ணணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்டயே வந்து சொல்லுவேன். ஐ நீட் யுவர் சப்போர்ட் ஆல்சோ ஃபார் தேட். என்னன்னு சொல்கிறேன், வாட்ச் என்னவோ சொல்லுவாங்களே, வாட்ச் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் அப்படின்ற மாதிரி, வாட்ச் மை சேனல் ஃபார் மோர். ஓகே ஓகே. What do they need to hear now? 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 Oral energy. Wow. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் யூ வாண்ட் நீ ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்களா? இல்லை வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கலாம், இல்லைன்னா ஜாபுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற உங்களுடைய எனர்ஜி வந்து இருக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஓவராலாக ஒரு நியூ பிகினிங், கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் மேபி லைக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் அவ்வளோ சீரியஸாக வந்து இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணுன்ற ஐடியா வந்து கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து இருக்குது. பட் ஆர் யூ வெரி சீரியஸ்? அதை பற்றி சீரியஸாக வந்து இருக்கீங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அதோட பிரச்சனை. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, 7 ஆஃப் கப்ஸ். கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்களா? இல்லை வந்து உங்ககிட்ட வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, இல்லைன்னா நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்குது, எதில் வந்து இப்போதைக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து செலுத்தணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கீங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுறதுன்றது வந்து எடுத்துக்கோங்க. மேபி ரிலேட்டட் டு உங்களுடைய லவ்வாக வந்து கூட இருக்கலாம், எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து இருக்கலாம், க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கலாம். லைக் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி ஒரு விஷயம் நல்லபடியாக போய்கிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. பட் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். Why the fool is here? Why the fool is here? Yeah, you have given up something. நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ வாண்ட் சம்திங் ஸ்டார்ட். ஓகே, உங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நியூ எனர்ஜிக்கான ஒரு இது இருக்குது, ஒரு நியூ பிகினிங்கான அந்த என்தூசியாசம் வந்து இருக்குது, ஒரு நியூ ஓகே சம்திங். எப்பயுமே நமக்கு அந்த நியூ விஷயம், ஒரு நியூ ஜேர்னி, நியூ பிராண்டு, சம்திங் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிற எதுவாகவே வந்து இருக்கட்டுமே, நம்ம வந்துட்டு வில் ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு லைக் அந்த நியூ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட் மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் குட் பி ரிலேட்டட் டு யுவர் மணி, இல்லைன்னா ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி வந்திருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் இதுலேருந்து கூட அதை விட்டு விலகி வந்து லைக் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுத்தும் உங்களுக்கு வர வேண்டியது வந்து வரலையோ அப்படின்ற ஒரு கவலைகள் வந்து தெரியுது. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இல்லைன்னா என்னோட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அந்த ஒரு இது இருக்குண்ணா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, எனக்கு இந்த வேண்டாம், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். செவன் ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கிளாரிஃபை பை தி 2 ஆஃப் வாண்ட்ஸ், ப்ராக்ரஸ், முன்னேற்றம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இப்போ நோக்கி உங்களுடைய வந்து விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. யா, ஸோ இந்த சாய்ஸஸ் நான் வந்து சொன்னேன்ல, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நீங்கள் போகலாம், இல்லைன்னா அதை வந்து எடுத்து வந்து பண்ணலாம். பட் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, யோர்
ஏதோ ஒரு விஷயத்த வந்து தயங்கி வந்து நிற்கிறீங்களோன்னு வந்து தோணுது. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சாய்ஸ் எடுத்து வந்து போகலாம். சாய்ஸ் எடுத்து போய் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஐ திங்க் கொஞ்சம் தயங்குறீங்களோ, கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறீங்களோன்னு வந்து தோணுது. பட் உங்களோட எனர்ஜி வந்து போகணும், செய்யணும், இதை பண்ணணும். லைக் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தாண்டி வந்து நம்ம இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொட்டி வந்து கிடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து நிறையவே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஐ ஹோப் அது நல்லாவே வந்து வரும்னு நானும் நம்புகிறேன். Why the Ace of Cups is here, why the Ace of Cups is here, why the Ace of Cups is here, why the Ace of Cups is here. நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லைக் குட் பி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நியூ ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து இருக்கலாம். இது நிறைய பேருக்கு ட்ராவல் சம்மந்தப்பட்டது வந்து நிறைய இருக்குங்க. இட் கீப்ஸ் யூ வெயிட்டிங்கோ அப்படின்னு வந்து தோணுது. இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சான்சஸ் வந்ததுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையவே இருக்குது. அண்ட் அட் திஸ் இட் சீம்ஸ் டு பி ப்ரெட்டி குட். இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். நல்லா இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். லைக் அதுக்கான ஒரு வெற்றி நடையை போட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கும் இங்கே வந்து தெரியுது. உங்களுடைய பல நாள் கனவு வந்து நிறைவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது. வாட் யூ வாண்ட் டு ஹியர் நவ் அப்படின்ற மெசேஜில் பாசிட்டிவாக இருக்குங்க உங்களுக்கு. பார்ப்போம். Why the Six of Cups is here, why the Six of Cups is here, why the Six of Cups is here. இன்கேஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்து வச்சுக்கோங்களேன், மேஜரால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து இல்லை. மேபி ஒரு விஷயத்துலேருந்து தாண்டி வந்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் போயிருக்கீங்களா, இல்லை ஒரு டெம்பரவரியாக ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்களான்னு வந்து எனக்கு இங்கே வந்து தெரில. பட் மேபி லைக் ஒரு ப்ராப்பரான அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னு கூட வந்து இருக்கலாம். ஐ ஃபீல் லைக் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுடைய இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கோங்களேன், மேஜர் ப்ராப்ளம்லாம் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியலை. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து பாப்பப் பாய் வந்து நிற்கிது அப்படின்னு வந்து கூட நம்ம சொல்லலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க, இன்கேஸ் ஒரு பழைய விஷயத்தில் வந்து தாண்டி வந்து இந்த புது விஷயத்தை வந்து உங்களுடைய லைஃப்குள்ளே வந்து நீங்கள் புகுத்துறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோல் கனெக்ஷனாக தான் வந்து தெரியுது. அந்த கிவ் அண்ட் டேக் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அன்பாக லவ்வபிளாக வந்து இருந்தீங்க அப்படின்னா ஐம் ஷூர் யூ வில் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்காது. இன்கேஸ் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோரி, இதெல்லாம் இன்னொரு ஸ்டோரின்னு வந்து வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹீல் ஆகிட்டு வர்றீங்களா, இல்லைன்னா ஏன்னா நீங்கள் நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் வந்து இப்போ புதிய பாதை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த புதிய பாதை வந்து நல்லபடியாக வந்து போகுமா அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீலிங் நடந்துகிட்டு தான் இருக்குது. புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்ற மாதிரி அந்த ஹீலிங் வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. மேபி உங்களை பழைய மெமரிஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம், செய்யலாம். பட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டு வர்றீங்களான்னு வந்து கேட்டால் டெஃபினட்டாக நீங்கள் ஹீல் ஆகிட்டு வர்றீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். உங்கள் முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, அதை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அதை வந்து சீரியஸாக வந்து பண்ணீங்க அப்படின்னா விக்ட்ரி இஸ் யோர்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். யூனிவர்ஸ் கால் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சாரி, நான் அந்த இதில் எடுக்கணும், இதில் எடுத்துட்டேன். ஓகே, லைக் சி சந்தோஷம், நிறைவு, ஸ்டெபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து பழைய விஷயத்தையே நினச்சி கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான லைஃபே உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. அன்லஸ் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ஏதோ ஒன்று பழசை நினச்சோ, இல்லை யாராவது உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதை நினச்சே வந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்.
இது ஒரு பர்டிகுலர் பர்சன் குட் பி அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏரிஸாக வந்திருக்கலாம், மேஷ ராசியாக வந்து அவங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அந்த பர்சன்னாலேயோ இல்லை நீங்கள் மேஷ ராசியாக வந்திருக்கலாம், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே வந்து இருக்கீங்க. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு நியூ லவ் வந்து பாப்அப் ஆகுது சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் பழசையே நினச்சி வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்களோ வந்து எனக்கு தோணுது. இல்லை அந்த பர்சனே திருப்பி வந்து அந்த நாள் அந்த கவலை உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியலை. யா, நான் இதுக்கும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். மேபி பாதி பேருக்கு வந்துட்டு லைக் திருப்பி வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் இல்லைன்னா பழைய பர்சன் வந்து திருப்பி உங்களோட லைஃப்பில் வரலாம். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புதிய லைஃப், இந்த புதிய ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கவலைகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஆமாம், இது எப்படி இருக்குமோ, நம்ம இந்த சாய்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு வருத்தமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்காக அட்வைஸ் கார்டும் எடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ்னே வந்து சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குது, பட் மேபி உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களை வந்து ரொம்ப ட்ராமா பண்ணுதா அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதையா ஒன்று வந்து பிடிச்சி வச்சுட்டே இருக்காதீங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கணும். பெயின்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது லைக் மாறுபட்டான ஏதாவது ஒரு, எல்லாருக்கும் கிடையாது, மாறுபட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து தான் வந்து ஆகணும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு நான் வந்து சொல்கிறேன். அட் த சேம் டைம் இன்கேஸ் நீங்கள் பெயினில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு புதிய டைரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் புதுசு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமாக வந்து இருக்கீங்க. பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயக்கமும் வந்து நிறையா வந்து இருக்குது. இதே மாதிரி ஆகிடுமோ, மேபி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு அலையன்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி அமைஞ்சுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எந்த மாதிரியான வேணும் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ரொம்ப ஷியராக வந்து இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து பண்ணாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க, நல்லா வந்து ஹீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். ஓகே, பண்ண வேண்டாம். சில பேர் வந்து அப்பாலஜி வந்து சில பேர் ஐ ஃபீல் லைக் திருப்பி அதே பர்சன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது, வந்துருந்துருக்கலாம் ஆல்ரெடி. நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் திருப்பி வந்துட்டு அதே கோ த்ரூ பண்ணுவீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இல்லை நான் அக்செப்ட் பண்ணலை, நான் நியூ ஜேர்னி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு திருப்பி ஒரு பிரேக்கப், ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு டெம்பரரியாக பிரேக்கப் ஆகிட்டு திருப்பி வந்து அந்த பர்சனே வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்தாலும் கிரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து கார்ட்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். பட் அதே பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஷயங்கள் கிரேட்டாக வந்து இருக்காது. நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். பை.